சாதனை அது. இந்த சாதனை பல்வேறு சோதனைகளை கடந்து வந்தாதான் அந்த சாதனை. சோதனைகளை கடந்ததுனால தான் இந்த சாதனை அவங்களுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதுவும் அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு அது இன்னும் ஒரு மீனிங்ஃபுல்லா, அது ஒரு அர்த்தமுள்ளதாக இந்த பிறந்த நாளை நீங்கள் மேலும் அர்த்தமுள்ளதாக மாத்திருக்கீங்க. உங்களுடைய சாதனை என்பது நிறைய பெண்களுக்கு உதாரணம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு உதாரணம். இன்னைக்கு வெஸ்டேஜ்ங்கிற ஒரு அற்புதமான பிசினஸ் மூலியமா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இந்த காரை வாங்க முடியும்னு நீங்கள் உதாரணமாக இருக்கீங்க. ஒரு சரித்திர நாயகியாக இருக்கீங்க, சாதனை பெண்மணியாக இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த தொழில இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பணம்லாம் எங்க போகுதுன்னா ஏதோ ஒரு நடிகைக்கு போகுது, ஒரு சினிமா செலிபிரிட்டிஸ்க்கே போயிட்டு இருக்கு, ஒரு விளையாட்டு வீரர்களுக்கே போயிட்டு இருக்கு, சேட்டலைட் சேனல்ஸ்க்கே போயிட்டு இருக்கு. ஏற்கனவே பணம் படைத்தவர்களே மேலும் மேலும் பணத்தை குவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு மேலும் மேலும் பணம் போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம தொழில் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல குவிகிற பணத்தை எடுத்து பணத்தை பரவலாக்கப்படுது, ஒரு இடத்துல குவியுது. அப்ப என்ன நடக்குது, வலியவன் மேலும் மேலும் வலியவனாகிறான், எளியவன் மேலும் மேலும் எளியவனாகிறான். சாதாரணப்பட்ட மக்கள் கனவாவே இருந்துட்டு போயிருது. அது வெறும் கனவா தான் இருக்கு, அது உயிர் இல்லை. ஆனா நம்மளுடைய வெஸ்டேஜ்ங்கிற வியாபாரம் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல குவிகிற பணத்தை எடுத்து பணத்தை பரவலாக்கப்படும் போது சாமானிய மனிதர்கள் சாதனையாளர்களாக மாறக்கூடிய ஒரு காலம், கட்டாயத்தில் காலம் கணிஞ்சு வரக்கூடிய காலமாக, அதற்குள்ள சூழ்நிலை நிலவி வரக்கூடிய விஷயமாக இன்னைக்கு மாறி இருக்கு. இது எவ்வளவு சூப்பரான விஷயம். இன்னைக்கு 8000 பேர் நம்ம நாட்டில் வெஸ்டேஜ் மூலியமா கார் வாங்கினவங்க 8000 பேர். அப்போ எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு, எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் நடந்திருக்கு. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா, வீட்டில் லாஸ்ட் மீட்டிங்ல கூட இந்த புண்ணி மேடம் பேசினாங்க, இன்னைக்கு தோசையை சுடவா, பருப்பு எது வைக்கவா, இப்படிதான் நாங்க குழப்பாடிக்கிட்டே இருந்தோம். அதெல்லாம் மாறி இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இன்னைக்கு இந்த கார் வாங்கவா அந்த கார் வாங்கவா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறி இருக்கும்னு சொன்னாக்கா, அது வெஸ்டேஜ்ங்கிற அற்புதமான பிசினஸ் மூலமா தானே நடந்திருக்கு. நான் அவங்கள பத்தி பல இடங்கள்ல சொல்லுவேன். உங்க படிப்பை நான் என்ன சொல்லுவேன்னா 10th சொல்லுவேன், சரிதானா இல்ல குறைச்சு சொல்லிட்டேன்னா. ஒரு 10th படிச்ச ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இன்னைக்கு இந்த காரோட வேல்யூ எவ்வளவு, இன்னைக்கு 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரு. யோசிங்க, அவங்க ஊரை விட்டு வெளியில போல, அவங்க இருக்கிற ஏரியா விட்டு வெளியில போல, பிழைப்புக்காக எங்கேயோ போல, பிறந்தது ஒரு ஊர், வளர்ந்தது ஒரு ஊர், பிழைப்புக்காக ஒரு ஊர் அப்படிலாம் இல்ல. அவங்க எங்க பிறந்தாங்களோ அதே ஊர்ல வாழ்ந்த பகுதியிலே இருந்துட்டு வெஸ்டேஜ் பிசினஸ் எடுத்து இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல மாதம் அவனுடைய இன்கம் 1 லட்சத்துக்கு மேல. படிப்பா 10th 1 லட்சம் ரூபாய் வருமானம், 14 லட்சம் ரூபாய் காரு, இது எங்க வரும் பாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய சாதனை. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட நிறைய ஹோம் ஒர்க் இருக்கும். ஹோம் ஒர்க்னா ஹோம்ல பண்ற ஒர்க் இல்ல, வெஸ்டேஜ்ல ஹோம் ஒர்க் இருக்கும். டீமை கவனிக்கிறதா இருக்கட்டும், கண்காணிக்கிறதா இருக்கட்டும், பண்ற வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு டெடிகேஷன் இருக்கும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும், தியாக உணர்வு இருக்கும், கடின உழைப்பு இருக்கும், சோதனைகளை கண்டு மனம் தளராத ஒரு குணம் இருக்கும், அப்ளைனோட வழிகாட்டுதல் இருக்கும். அந்த அப்ளைன் மிஸ்டர் செந்தில் என்ன சொல்லுதாரோ அதை கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி செய்யற குணம் இருக்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இருக்க, அவர் சொல்றதெல்லாம் சரி சார் செய்வோம், அப்படி செய்வோம், அப்படி செய்வோம், அந்த நூல் பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குணம். ஏன்னா வெஸ்டேஜ் சிஸ்டம்ல அது இருக்கு. வெஸ்டேஜ் சிஸ்டம்ல 7 ஸ்டெப்ல அது ஒரு ஸ்டெப் ஃபாலோ அப். உங்க அப்ளைனா உங்க லீடர்ஸ் அப்படி கணக்கு கச்சிதமா காப்பி அடிச்சிருங்கன்னு, அத மாதிரி கரெக்டா கணக்கு கச்சிதமா மிஸ்டர் செந்தில் என்ன சொல்லுதாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க, பண்ணிட்டு இருந்தவங்க, பண்றவங்க, இப்பவும் பண்றாங்க. அதனாலதான் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு. இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நம்ம அணியினுடைய RSF7 குடும்பத்தினுடைய 89வது கார்
100வது காரை நோக்கி நம்ம பயணம் இந்த ஹைவே எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கு. 100வது காரை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் அடுத்தடுத்த கார் எடுக்க இருக்கிறாங்க. 100 கார் நிறைவடைஞ்ச உடனேயே புக் ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் 100 கார் பயணம் என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப ஒண்ணு இல்ல, 1000 கார் அப்படிங்கிறது அடுத்த கட்டணம். 1000 கார் வைக்கணும். கனவு நல்லா இருக்குல்ல? சோ இதெல்லாம் தான் நம்ம தொழில் மூலியமா தான் சாத்தியமா இருக்கு. வெஸ்டேஜ் இல்லாம வேற என்ன பிசினஸ் பண்ணா இதெல்லாம் நடக்கும்? இங்கதான் நடக்கும். நம்ம கனவின் வெளியில அவங்க கனவை நிறைவேற்றதுக்கே போராடிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெஸ்டேஜ்ல நாம நம்ம கனவை நிறைவேற்றி நம்பி வர்றவங்க கனவையை நிறைவேற்றி அவங்கள நம்பி வர்ற பெரிய கூட்டத்தோட கனவை நிறைவேற்ற முடியுதுன்னு சொன்னா அது இங்க மட்டும்தான் நடக்குது. இங்க நடக்கிறது போல வேற எங்க நடக்குது? இங்க கிடைக்கிறது போல வேற எங்க கிடைக்குது? இங்க உள்ள மாற்றம் வேற எங்க இருக்குது? இதெல்லாம் நம்ம சிந்தனையை உயர்த்தி பார்க்க வேண்டும் நண்பர்களே, தலைவர்களே. இந்த அருமையான நாள்ல அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள Volkswagen ஜெர்மனி மேக்கிங். அவங்க Volkswagen இல்ல, Volkswagen அந்த ஜெர்மானியர்களுக்கான வாகனம், அதான் கம்பெனியோட பேர். இன்னைக்கு இந்தியர்களுக்கான வாகனம், நம்மவர்களுக்கான வாகனம், வெஸ்டேஜுக்கான வாகனம், வேணி மேடம்காக வாகனம். சொகுசு கார், லக்ஸுரி கார். நான் வென்டோ 1க்கு 2 கார் வச்சிருந்தேன், அதனால தெரியாது. சொகுசான கார் வென்டோல பயணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா வேற கார்ல ஏறி உட்கார்றதுக்கு மனசே வராது, ஸ்டீரிங்ல கை வைக்கிறதுக்கும் மனசு வராது. அத மாதிரி எனக்கு அந்த வண்டியோட கம்ஃபர்ட்டும் ரோடு கிரிப்பும் வெஹிக்கிளோட நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரியான ஒரு கார் அது அவங்க கனவு காரு. கனவு கார்களில் ஒரு கார். ஏன்னா வெஸ்டேஜ் வந்தது நிறைய கார் வாங்கணும், ஒரு காரோட நிப்பாட்ட முடியாது, நிறைய கார் வாங்கணும். அதுல மொதல் கார் கனவு கார்ல மொதல் கார். கலரும் நல்லா இருக்கு, காரும் நல்லா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. அதனால இது போல இன்னைக்கு வந்திருக்கீங்க, பாக்குறீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். நம்மளை அறியாம நம்மளுக்குள்ள மாற்றங்கள், அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் ஏற்படுத்திட்டே இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு வரக்கூடிய உங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க இந்த மாதிரி கார் இருந்தாலும் வாங்குவீங்க. நீங்க வாங்கி வேடிக்கை பார்க்க வந்தவங்க நாங்க எல்லாரும் கார் வாங்கிடுவோம். கார் வாங்கினவங்க யாருன்னா வேடிக்கை பார்க்க வந்தவங்க தான். அப்ப வேடிக்கை பார்க்க வந்தவங்க அத்தனை பேருக்கு கார் உறுதியா இருக்குன்னா அது எங்க இருக்குன்னா திசையில் இருக்கு. அதனால நீங்க அவங்கள வாழ்த்த வந்திருக்கீங்க, அவங்கள பாராட்ட வந்திருக்கீங்க. ஸோ நீங்க வேடிக்கை பார்க்க மட்டும் வரல, வாழ்த்த மட்டும் வரல. நாளைக்கு உங்க வீட்டில் இந்த கார் உங்க வீட்டை அலங்கரிக்க போகுது, உங்கள் எண்ணங்களுக்கு இது வண்ணம் கொடுக்க போகுது, உங்க கனவை மெய்ப்பட வைக்க போகுது. அதனால நம்ம அணியினுடைய தலைவர்களில் முக்கியமான தலைவரான கிருஷ்ணவேணி மேடம், கிரவுண்ட் டைரக்டர், மகுடம் சூட்டிய ஒரு பெண்மணி. அவங்களுக்கு இந்த மகுடம் சூட்டுற நாள்ல, உங்கள் பிறந்த நாள்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக எனக்கு இது நீங்க வழங்கியிருக்கிறீங்க. எல்லாம் அல்ல இறைவன் அருள், நம்ம கௌதம் பாடி சார், கன்வர் சார், தீபக் சார் அவங்களுடைய வாழ்த்துக்கள், நம்ம லீடர்ஸ் ராஜன் சார், மிஸ்டர் ஃபரூக், சுதாகர் சார் அவங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டு. உங்க பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம், எங்க எல்லாருடைய அன்பு, ஆசி, வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவாக உண்டு. மேலும் மேலும் வளர எல்லார் சார்பாக, நம்ம ரிசப்ஷன் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா இருக்கிறதுனால நாங்க எல்லாருமே உங்களை இப்ப வாழ்த்த போறோம். நான் கிருஷ்ணவேணி மேடம் பேரை சொன்ன உடனே உங்களுடைய 2 கரங்களையும் நீங்க இப்படி வச்சு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.